ஏராளமான தொழிற்சாலைகள், குறுக்கும் நெடுக்குமாக செல்லும் அகண்ட மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள், பெருநகரங்களை இணைக்கும் இரட்டை வழி இருப்பு பாதை, விரைவில் வர இருக்கும் விமான நிலையம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓசூரை தமிழ்நாட்டின் அடுத்த பெரிய நகரமாக மாற்றி வருகிறது. நாகமங்கலம் ஒரு பகுதி, சில வருடங்களுக்கு முன்னால நாகமங்கலம் பகுதியில் நீங்க போனீங்கன்னா ஒரு ஏக்கர் 25 லட்சத்துக்கு இருந்தது. 20 லட்சத்துக்கும் குறைவா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு போய் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா நாகமங்கலம் பகுதியில ஒரு 2-3 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 கோடி, ஒரு ஏக்கர் 6-7 கோடியா மாறி விட்டது. 25 லட்சம் கிட்டத்தட்ட 25 மடங்கு உயர்ந்து 7 கோடியா மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். 100க்கும் மேற்பட்ட பெரிய தொழில் முதலீடுகளை கொண்ட தொழிற்சாலைகள் ஓசூரின் அனைத்து திசைகளிலும் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக லாக்ஷ்மி ஆட்டோமேட்டிக் லூம் ஒர்க்ஸ் லிமிடெட், ED, டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ், TVS மோட்டார்ஸ், லேலண்ட், நேரலாக் பெயிண்ட்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஆஸ்ட்ரல் பைப்ஸ், ஓலா, ஏத்தர், கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் குமி, மைக்ரோலேப்ஸ், டெல்மாண்டே, டெல்டா, ஏராளமான கிரானைட் மற்றும் மார்பிள் தொழிற்சாலைகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். விளைபொருள் உற்பத்தியில் ஏற்றுமதி தரத்தில் மாம்பழம் மற்றும் மாம்பழக்கூழ், ஏற்றுமதி மலர் உற்பத்தி, பல்வேறு நிறங்களில் ஏற்றுமதி குடைமிளகாய் உற்பத்தி, ஹைட்ரோபானிக்ஸ் மற்றும் ஏரோபானிக்ஸ் முறையில் காய்கறி உற்பத்தி, காளான் உற்பத்தி என பல்வேறு துறை சார்ந்த தொழிற்சாலைகள் சிறந்தோங்கி இயங்குகின்றன. ஓசூரில் 4 சிப்காட் தொழிற்சாலை வளாகங்கள் அமைந்துள்ளது. ஏற்றுமதி தொழிற்சாலைகளுக்கென்று சிறப்பு ஏற்றுமதி மண்டலம், உலகளாவிய திறன் வளாகம், பல்வேறு சிட்கோ தொழிற்பேட்டைகள் என தொழிற்சாலைகளுக்கான வளாகம் எண்ணிலடங்காதவை. இவை ஏராளமான வேலைவாய்ப்பை உயர்கல்வி கற்றவர்கள் முதல் கல்வியறிவு அற்றவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் வழங்கி வருகிறது. ஓசூரின் உள்கட்டுமானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான சாலை வசதிகளை கொண்டது ஓசூர். இந்தியாவின் நீண்ட மற்றும் முதன்மையான தேசிய நெடுஞ்சாலை 44 ஓசூரை கடந்து செல்கிறது. இந்த நெடுஞ்சாலை ஆசிய கண்டத்தில் உள்ள பிற நாடுகளையும் இணைப்பதால் இதற்கு ஏசியன் ஹைவே 43 என்ற எண்ணும் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 844, 207, STRR 948A என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஓசூர் தேன்கனிக்கோட்டை, ஓசூர் அத்திப்பள்ளி, கெலமங்கலம் வழி ராயக்கோட்டை உள்வட்டச்சாலை, வெளிவட்டச்சாலை, ஓசூர் பீர்ஜேபள்ளி சாலை என சாலை வசதிகள் ஏராளம். திட்டமிடப்பட்டுள்ள விமான நிலையம், இரட்டை வழித்தட இருப்பு பாதை என சிறந்த போக்குவரத்து இணைப்பு கொண்டது ஓசூர். பாதாள சாக்கடை திட்டம், காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், தடையற்ற மின் வழங்கல், தரமான குடியிருப்பு பகுதி சாலைகள், மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலை என அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டது ஓசூர். மருத்துவக் கல்லூரி, கால்நடைத்துறை கல்லூரி, வேளாண் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகள், அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி, இசைக்கல்லூரி என ஏராளமான கல்வி நிறுவனங்கள் ஓசூரில் நிறைந்துள்ளன. பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரை அனைத்து பாடத்திட்டங்களிலும் பள்ளிகள் இயங்குகின்றன. இத்தகைய வளர்ச்சிமிகு ஓசூரில் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு ஏராளமான வகைகளில் வாய்ப்புகள் உள்ளன. நாம் இந்த காணொளியில் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் குறித்து பார்க்கிறோம். ஓசூர் ரியல் எஸ்டேட் முதலீட்டு வகைகளில் முதலாவதாக கருதப்படுவது தனியார் தொழிற்பேட்டை வளாகம். இயற்கை சூழல் நிறைந்த பகுதிகளில் பெரு நிறுவன ஊழியர்களுக்கான திறன் மேம்பாட்டு நடுவங்கள், விளைபொருள் உற்பத்தி நிலங்கள், வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்றவை முதலீட்டாளரே நிலங்களை மேம்படுத்தி நிரந்தர வருவாய் பெறத்தக்க வகையில் அமைத்துக் கொள்வது. இரண்டாவது முதலீட்டு வகை நிலங்களை மேம்படுத்தி விற்பது. இதில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தொழிற்பேட்டைகள் அடங்கும். இந்த துறையில் கடுமையான போட்டிகள் இருப்பினும் வாங்குவதற்கு ஏராளமானவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். மூன்றாவது முதலீட்டு வகை தனிநபர் அளவிலான சிறிய முதலீடுகள். இவை பெரும்பாலும் வணிக வளாகங்களில் கடை அல்லது குடியிருப்பு வீடு ஆகியவற்றில் முதலீடு செய்வது. ஓசூர் ரியல் எஸ்டேட் முதலீடு வளர்ச்சியை பொறுத்தவரை பாக்லூர் மற்றும் சூளகிரி ஆகிய பகுதிகள் முதன்மை வகிக்கின்றன. நல்லூர் சாலை, ராயக்கோட்டை சாலை, தளி சாலை ஆகியவை குடியிருப்பு பகுதி முதலீடுகளுக்கு சிறந்தவையாக விளங்குகிறது. நீண்ட நாள் முதலீடுகளுக்கு தேன்கனிக்கோட்டை சாலை, கெலமங்கலம் சாலை ஆகியவை சிறந்தவையாக கருதப்படுகிறது. முதலீடு செய்வதற்கு முன் சிறந்த சட்ட ஆலோசனை பெற்று ஈடுபடுங்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் நீங்கள் ஏமாற்றப்படலாம். திடீரென நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்படுவதும் ஓசூரில் இப்போது வாடிக்கையாகி உள்ளது என்பதை நினைவில் கொள்க. மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறோம், எச்சரிக்கையான அணுகுமுறையை ஓசூர் ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் முதலீடு பாதுகாப்பானதாகவும் கட்டுக்கடங்கா வளர்ச்சியை கொண்டதாகவும் இருக்கும். ஓசூரின் இந்த வளர்ச்சி இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடரும். முதலீடு செய்யும் நேரம் இதுதான். The time to invest in Hosur is now, when growth meets opportunity. நிர்வாக மேலாண்மையில இருக்கக்கூடிய பல பேருக்கு அறிமுகமான ஒரு பிரபலமான நூல் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு கொரியன் ஆத்தர் எழுதியிருக்கிறாரு.
இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில சொல்றது என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய இப்போ ஒரு மெட்ரோ சிட்டிஸ் லைக் ஒரு சென்னை, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர் இது மாதிரி சிட்டிஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு காம்படிஷனை சந்திக்கிறாங்க. அந்த காம்படிஷன்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. அது வந்து என்னன்னா ஒரு ரெட் ஓஷன் மாதிரி ஆயிடுதாமா. ஸோ அதுல இருந்து காம்படிஷன் குறைவான, காம்படிஷனே இல்லாத பல அருமையான ஒரு இடங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது அது வந்து ப்ளூ ஓஷனா இருக்கு. எப்படி வந்து ஒரு 1000 சுறா மீன்களுக்கு மத்தியில ஒரு 5 மீன் வந்து மாட்டிக்குதோ அந்த மாதிரி இருக்காம, ஒரு 1000 மீன்களுக்கு மத்தியில ஒரு 5 சுறா மீன் அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய இப்போ நகைக்கடைகள்லாம் பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகைக்கடையை நீங்க ஒசூர்லயும் பார்க்க முடியும். சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடையை ஒசூர்ல பார்க்க முடியும். இப்போ அவங்கெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற நம்மளுடைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மட்டும் இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதான நகரங்களையே சுத்தி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பல சவால்களை சந்திச்சு வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம ஒசூரும் கோயம்புத்தூரும் குறிப்பா இந்த 2 நகரங்களும் ரியல் எஸ்டேட் துறையில ப்ராமிசிங்காவே இருக்குன்னு சொல்லலாம். உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.